ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் நம்பர் 10 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 9 தேர்வுகள் வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு. நம்மளோட பிளேலிஸ்ட்டில் சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 9 தேர்வுகளும் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இப்போ தேர்வு 10க்கான போர்ஷன் 8th ஸ்டாண்டர்ட் தாவர உலகம், 7th ஸ்டாண்டர்ட் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள், இந்த 2 பாடங்களும் உங்களுக்கு தேர்வு நடக்க போகுது. ஸோ வகைப்பாட்டியல்னால் என்னன்றதை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தாவர உலகம் பற்றி படிங்க. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் தான் இதில் ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய பாடம். இப்போ இந்த 2 பாடங்களும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தேர்வுக்கு படிக்கணும். இந்த தேர்வு எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லிடுறேன். பக்கத்தில் OMR ஷீட் பிரிண்ட் அவுட்டோ இல்லை அப்படின்னா பேப்பர் அண்ட் பென்னு எடுத்துகிட்டு ஃபஸ்ட் கொஷினுக்கு நான் காமிக்கும் போது என்ன ஆன்சர், செகண்ட் கொஷினுக்கு என்ன ஆன்சர், தேர்ட் கொஷினுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு ஃபுல் கொஷினுக்கும் ஆன்சர் எழுதிடணும். லாஸ்ட்டில் ஆன்சர் கீ சொல்வேன். அப்போ திருத்திட்டு மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் இந்த தேர்வை வந்து நீங்கள் எழுதணும். நம்ம அடுத்தடுத்து இப்போ டெஸ்ட்டு 11க்கு என்ன போர்ஷன், டெஸ்ட்டு 12க்கு என்ன போர்ஷன்றதை நம்மளோட டெலகிராம் சேனலில் சொல்லுவோம். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதை நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, பொடுகு எந்த பூஞ்சைகளால் ஏற்படுகிறது? இரண்டாவது கேள்வி, வகைப்பாட்டியல் என்பது டேஸ் ஆகும்? மூன்றாவது கேள்வி, குதிரைவால் என அழைக்கப்படுவது எது? நாலாவது கேள்வி, ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படுத்துவது எது? ஐந்தாவது கேள்வி, கேமிட்டோஃபைட் சந்ததியின் முதல் செல் எது? ஆறாவது கேள்வி, இவற்றுள் மனிதர்கள் உணவாக உட்கொள்ளக்கூடிய பாசிகள் எவை? ஏழாவது கேள்வி, ஆஞ்சியோஸ்போம்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? எட்டாவது கேள்வி, மருந்துகளின் அரசி என அழைக்கப்படுவது எது? ஒன்பதாவது கேள்வி, முள்ளங்கியில் வெண்புள்ளி நோய் பைரிகுலேரியா ஒரேசாவால் ஏற்படுகிறது. இந்த கூற்று சரியா தவறா? பத்தாவது கேள்வி, சோற்று கற்றாழை சொலானேசி குடும்பத்தை சேர்ந்தது ஆகும். இந்த கூற்று சரியா தவறா? பதினொன்று, பிளபாசி என அழைக்கப்படுவது எது? பன்னிரண்டு, பூஞ்சைகளின் வகைப்பாடு குறித்து கூறியவர் யார்? 13வது கேள்வி, கூற்று பூஞ்சியின் செல்ஸ்வர் மைசீலியத்தால் ஆனது ஆகும். கூற்று சரியா தவறா? 14, முதலில் தோன்றிய உண்மையான நிலத்தாவரம் எது? 15, உலகிலேயே மிகப்பெரிய உலர்தாவர தொகுப்பு அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? 16, வகைப்பாட்டியல் பின்வரும் எவற்றை அடிப்படையாக கொண்டது? 17, தற்கால வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? 18, ஏறத்தாழ புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? 19, பின்வருவனவற்றுள் புரோட்டோசோவா தொகுதியை சேர்ந்தது எது? 20வது கேள்வி, பின்வருவனவற்றுள் கணுக்காலிகள் தொகுதியை சேர்ந்தது எது? இதுடன் மொத்தம் 20 கேள்விகளும் நிறைவடைந்தது. 20 கேள்விகளுக்கு அடுத்த ஆன்சர் கீ சொல்ல போகிறேன். ஆன்சர் கீ வச்சு திருத்தி பாருங்கள். ஸோ தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, பொடுகு எந்த பூஞ்சைகளால் ஏற்படுகிறது? மைக்ரோஸ்போரம் பர்பர். அடுத்த கேள்வி, வகைப்பாட்டியல் என்பது எது அப்படின்னு பார்த்தோன்னா மேற்கண்ட அனைத்தும், அதாவது வகைப்படுத்துதல், உயிரினங்களை அடையாளம் காணுதல், அவற்றை பற்றி விளக்குதல், இது எல்லாமே வந்து வகைப்பாட்டியலுக்கு கீழே தான் வரும். அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது எல்லாமே. மூன்றாவது கேள்வி, குதிரைவால் என அழைக்கப்படுவது எது? ரிக்ஸ் விட்டம் என்பதே குதிரைவால் என அழைக்கப்படும். அடுத்தது,
ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படுவது எது? எபிட்ரா. கேமிட்டோஃபைட் சந்ததியின் முதல் செல் எது? ஸ்போர். இது வந்து இந்த இதுலேயே இருக்கும். கேமிட்டோஃபைட் அப்படின்னு இருக்கும். ஃபைட் அப்படின்னா போர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபைட்னா சண்டை போடுறது தானே, போரில் தானே சண்டை போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி 6. இவற்றுள் மனிதர்கள் உணவாக உட்கொள்ளக்கூடிய பாசிகள் எவை? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். அதாவது ஸ்பைருலினா, அல்வா, குரோலெல்லா. இது மூணுமே வந்து மனிதர்கள் உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு பாசியுடைய பெயர்கள். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஸ்பைஸியாக இருந்தால் நம்ம சாப்பிடுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பைஸினா காரமாக இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க இல்லையா மனிதர்கள். ஸோ ஸ்பை அப்படின்னு வரும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அல்வா சாப்பிடுவோம் ஞாபகம் இருக்கும். குளோரெல்லான்றது மட்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆஞ்சியோஸ்பர்ம்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 8. மருந்துகளின் அரசி என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பெனிசிலின். அதாவது பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்றதுலேருந்து எடுத்திருப்பாங்க. உங்களுக்கான கேள்வி, பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்றது என்ன? அதாவது அது ஒரு பாக்டீரியாவா, வைரஸா, பூஞ்சையா, அந்த மாதிரி கேட்குறோம். பெனிசிலியம் நொட்டேட்டம்ன்றது என்னன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 9வது கேள்வி, முள்ளங்கியில் வெண்புலி நோய் பைரிகுலேரியா ஒரேசாவால் ஏற்படுகிறது அப்படின்றது வந்து தவறான கூற்று. ஸோ கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருந்தோம். கூற்று வந்து தவறு. அடுத்த கேள்வி, சோற்றுக்கற்றாழை சொலானேசி குடும்பத்தை சேர்ந்தது ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றுமே நமக்கு வந்து தவறான கூற்று தான். 11. ஃபிலவாசி என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் லைக்கோபோடியம் தான். நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபிலவாசின்னு சொல்லுவோம். அடுத்து பூஞ்சைகளின் வகைப்பாடு பற்றி கூறியவர் யார்? ஆன்சர் W. மார்டின் என்பவர் பூஞ்சைகளின் வகைப்பாடு குறித்து கூறியவர். 13. பூஞ்சையின் செல் சுவர் மைசீலியத்தால் ஆனது ஆகும். இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று தவறு. முதலில் தோன்றிய உண்மையான நிலத்தாவரம் எது? ஆன்சர் டாரிடோஃபைட்டா. 15. உலகிலேயே மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? ஆன்சர் பிரான்ஸ். 16வது கேள்வி, வகைப்பாட்டியல் பின்வரும் எவற்றை அடிப்படையாக கொண்டது? அதாவது வகைப்பாட்டியல்ன்றது எதன் அடிப்படையில் நமக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, உயிர்களுடைய ஒற்றுமை, உயிர்களுடைய வேற்றுமை மற்றும் உயிரினங்களுடைய பண்புகள், இது 3 அடிப்படையிலையும் தான் வந்து வகைப்பாட்டியல் அப்படின்றது நடக்குது. 17. தற்கால வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் கரோலஸ் லினேயஸ் தான் தற்கால வகைப்பாட்டியலுடைய தந்தை என அழைக்கப்படுகிறார். ஏறத்தாழ புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 8.7 மில்லியன். 19வது கேள்வி, பின்வருவனவற்றுள் புரோட்டோசோவா தொகுதியை சேர்ந்தது எது? ஆன்சர் யூக்ளினா. 20வது கேள்வி, கணுக்காலிகள் தொகுதியைச் சேர்ந்தது எது? ஆன்சர் நண்டு. ஸோ நண்டுன்றது வந்து கணுக்காலிகள் தொகுதியை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொகுதி வந்து பிரிச்சிருப்பாங்க. இது கணுக்காலிகள் தொகுதியை சேர்ந்தது. இப்போ வந்து 20 கேள்விகளும் முடிஞ்சிருச்சு. தேர்வு முழுவதும் எழுதிய அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட். எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்வு 11க்கான போர்ஷன் வந்து நாங்கள் கீழே அங்கே டெலகிராம் சேனலில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுற லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அதோட போர்ஷன் போட்டிருப்போம். அந்த போர்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு 2 பாடங்கள் தான், அழகாக படித்து முடிச்சிடலாம். போர்ஷனை ஈஸியாக கவர் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான டெஸ்ட்டை நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி யாருக்காச்சும் படிக்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஈஸியாக வந்து அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.